வணக்கம். நேற்று இரவு ஒரு ஆட்டோ ஓட்டுநர் கிட்ட கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசிட்டு வந்தேன். அதுல கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் அவருடைய கஷ்டத்தை பத்தி பேசினாரு. வீடு வித்துட்டேன், கடை வச்சேன், லாஸ் ஆயிடுச்சு, அதெல்லாம் பேசிட்டே கடைசியா ஒரு கிறிஸ்பினஸ் கிடைச்சது. நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அவர்கிட்டே சொன்னேன், கிட்டத்தட்ட இதை நிறைய பேர்ட்ட நான் ஷேர் பண்ணோம் அப்படின்னு. இப்போ ஒரு ஆட்டோ வாங்கி அந்த ஆட்டோ ஓட்டி சம்பாதிச்சுட்டு இருக்காரு. கொஞ்ச தூரம் போனோடனே சொன்னேன், தம்பி இந்த ஆட்டோவுக்கு ரோலக்ஸ்ன்னு பேர் அப்படின்னு. என்னண்ணே அப்படின்னா, ஆட்டோக்கு ரோலக்ஸ்ன்னு பேர் வச்சிருக்காப்புல. காலையில 4 மணிக்கு எழுந்து வண்டியெல்லாம் கிளீன் பண்ணிட்டு நான் வண்டி கிட்ட பேசுவேன். ஆட்டோ கிட்ட இன்னைக்கு 1500 சம்பாதிச்சு கொடுன்னு கேட்பேன். அப்புறம் அதுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிடுவேன். பெட்ரோல்லாம் ஊத்துரும், ஆயில் எல்லாம் ஊத்துருவேன். அது எனக்கு சாயங்காலம் சம்பாதிச்சு கொடுக்கும். நான் அதுகிட்ட போய் தேங்க்ஸ் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. நன்றி சொல்லுவேன். நைட்டு போய் 11 மணி வரைக்கும், காலையில் 4 to 11 உழைக்கிறார். இது வரைக்கும் 1 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டிருக்கார். 10 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு. தம்பி நல்லா கவனி. ஆட்டோ ஓட்ட பேசுற அவர் சொல்ல நம்மள மாதிரி இது ஒண்ணுங்க, கேட்டாதான் கொடுக்கும் அப்படிங்கிறாப்புல. நான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருக்கும். நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புதுசா இருக்குன்னு சொல்றேன். புத்தகம் இருக்கு இல்லையா, இந்த ஆட்டோ இருக்கிற இடத்துல இந்த புத்தகத்தை போய் காலையில எழுந்து அந்த புத்தகத்துக்கு ஒரு சல்யூட் பண்ணி வணக்கம் சொல்லி ஒரு முத்தமிட்டு அந்த புத்தகத்தை தொடங்கு. அது எப்படி உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க பாரு. எந்த சப்ஜெக்டுமே வெறுக்காது, எல்லா சப்ஜெக்டுமே லவ் பண்ணு, ரைட்? அது மேல அதீத அன்பு கூட. இப்படி புக் வச்சிருக்கா, புக் எடுத்து அந்த புத்தகத்தை ஒரு முத்தமிட்டு தொடங்கு. என்ன ஆயிட போகுது அப்படின்னு பாரு. எந்த சப்ஜெக்டுமே வெறுக்காம அந்த ஆட்டோக்காரர் என்ன பண்ணாரோ அதையே உன்னுடைய புத்தகத்துக்கு அப்ளை பண்ணு. மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றியாளராக மாறுவதற்கான சாத்தியம் ஒரு 100% இருக்கு. நன்றி.